இப்போ வந்து இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எந்த அளவுக்கு கிஃப்ட் சிட்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க மேம் பீப்பிள்ஸ்? இப்ப பண்ணிட்டு இருக்காங்க மேம். இப்ப நெறைய பேர் ஓகே. வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. பட் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வந்து என்ஆர்ஐயா தான் இருக்காங்க. ஏன்னா, ஓகே. நமக்கு இங்க உள்ள ரெசிடென்ட் இண்டியன்னு வரும்போது, அவங்களுக்கு நெறைய கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால, என்ஆர்ஐ அவங்க கிட்ட இப்ப கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, என்ஆர்ஐயா இருக்கட்டும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட பேசி நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கும் டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஓகே. அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிஃப்ட் சிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபின்டெக் சிட்டி நெறைய ம். டெக்னாலஜி வந்து ஃபினான்ஸ் டெக்னாலஜி நெறையவே வந்து இது இருக்கு. ஏஐயா இருக்கட்டும், இல்ல குளோபல் எக்கனாமிக்கா நெறைய சேஞ்சஸ் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க இந்த கிஃப்ட் சிட்டிய? இது வந்து ஒரு மல்டி செக்டார் ஃபினான்ஷியல் ரெவல்யூஷனே சொல்லலாம். அதாவது ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி, இந்தியன் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வெளியவும், ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ட உள்ள வர்றதுக்குமான ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. இதுல வந்து அந்த ஃபின்டெக்கோ, இப்ப நீங்க சொல்றாப்ல அந்த பிளாக் செயின் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி, இத வந்து இன்னும் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் அதிகமான ஒரு ரெவல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும்.